திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளரான சின்ராஜை ஆதரித்து திமுக தலைவர் பொதுக்கூட்ட மேடையில் பேசி வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றச்சாட்டே வந்திருக்கு. இதை விட அசிங்கம் கேவலம் அவருக்கு கேவலமாக இருக்கிறது இல்லையோ, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் கேவலமாக இருக்கிறது. ஆக என்ன கொலை குற்றம்? இதை சொன்னால் கொடநாடை பற்றி ஸ்டாலின் பேசுகிறார், எனவே அதை பேசக்கூடாது, நீதிமன்றம் தடை போடணும். நீதிமன்றத்திற்கு போனாங்க. ஒரு குற்றத்தை சொல்லுகிற போது, ஒரு குற்றச்சாட்டை எடுத்து சொல்லுகிற போது அது இல்லைன்னா மறுக்கணும், அல்லது அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கணும், அல்லது எந்தவித ஆதாரம் இல்லாமல் நான் பேசினால் நீதிமன்றத்துக்கு செல்லட்டும், அவதூறு வழக்கு போட்டுட்டும், வழக்கு விசாரணைக்கு வரட்டும், தண்டனை கூட தான் ஏற்றுக்கொள்ள நான் தயார். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் நாங்கள் பணம் காட்டு நரி, எந்த சலசலப்புக்கும் நாங்கள் அஞ்சிட மாட்டோம். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீங்கள் கொடநாடை பற்றி பேசக்கூடாது என்று ஸ்டாலினுக்கு தடை போடணும் என்று நீதிமன்றத்தில் வாதிட்டப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்னது, அவர் பேசியது தவறில்லையே, உண்மையைத்தானே சொல்றார், பேசட்டும் இல்லையா? அதற்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு போனீங்க. மேல்முறையீட்டில் அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னும் தீர்ப்பு கூட வரல. தீர்ப்பு வருகிறத வரலையோ, நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா அந்த விவகாரங்கள் அனைத்தும் மக்களுக்கு போயிடுச்சா இல்லையா? இப்ப கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்ப கொடநாடுன்னா உங்களுக்கு தெரியாதா? யாரு சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் தெரியுமா தெரியாதா? இதுக்கு பின்னால இருந்து உருவாக்கியது யாருன்னு தெரியுமா தெரியாதா? என்னென்ன கைப்பற்றினாங்க தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் கொலை செய்ய தெரியுமா தெரியாதா? ஆக கொடநாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஒரு கொள்ளை கூட்டத்தை, ஒரு சதி கும்பலை கேரள மாநிலத்திலிருந்து இறக்குமதி செஞ்சு 13 பேர்களை, அந்த கொடநாட்டு பங்களாங்கிறது என்ன பங்களா? ஜெயலலிதா அவர் முதலமைச்சராக இருந்தாலும் இல்லைனாலும் அங்கதான் போய் அடிக்கடி ஓய்வெடுக்கிறார். சொகுசு பங்களா அது. யாரும் இந்த பங்களாக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்திலே போக முடியாது, அவ்வளவு செக்யூரிட்டி உண்டு அவர் இருந்த வரையில். ஆக அப்படிப்பட்ட பங்களா. அதுவும் முக்கியமா யாரால இவங்கெல்லாம் இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறாங்க, பதவி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கும் ஜெயலலிதாவுடைய படத்தை தான் பாக்கெட்ல வச்சிருக்கிறீங்க, அம்மாவோட படத்தை தான் பாக்கெட்ல வச்சிருக்கிறீங்க. ஆக அவங்க வீட்டிலேயேவா? ஒரு திருடன் கூட தான் சொந்த வீட்டில் போய் திருட மாட்டான். ஆமாங்க, அது மாதிரி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம். உள்ள பூந்தீங்கல்ல, கேரளாவிலிருந்து அடியாட்களை வர வச்சு உள்ள புகுந்தீங்கல்ல, அப்படி புகுந்த நேரத்தில் அங்கிருந்த வாட்ச்மேனை க்ளோஸ் பண்ணீங்கல்ல, அதை மூடி மறைக்க இன்னும் 4 கொலைகளை பண்ணிருக்கிறீங்கல்ல. எதற்காக இந்த சம்பவம் நடந்துச்சு? அங்க 2000 கோடி ரூபாய் இருக்கு. 2000 கோடி மட்டும் இல்ல, எடப்பாடியிலிருந்து, ஓபிஎஸ் இருந்து, சசிகலா குடும்பத்திலிருந்து, தினகரனிலிருந்து, ஆக பல அமைச்சர்கள் வர என்னென்ன தவறு செஞ்சிருக்கிறாங்க, எங்கெங்க சொத்துக்களை வாங்கி இருக்கிறாங்க, பினாமி பேர்கள் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன என்ற முழு விவரங்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சேகரித்து வச்சு அதையெல்லாம் ரெக்கார்டு பண்ணி பதிவு பண்ணி கம்ப்யூட்டர்ல பென்டிரைவ்ல அத்தனையும் பதிவு செஞ்சு பத்திரமாக அங்க வச்சிருக்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் பயன்படும் என்பதற்கு. ஆக அப்படிப்பட்ட அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை, அங்க இருக்கக்கூடிய வைரங்களை, வைடூரங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டாங்க. அதற்கு யார அங்க பயன்படுத்துகிறார்கள்? அம்மையார் ஜெயலலிதாவினுடைய டிரைவர் கனகராஜ், அவரை பயன்படுத்தினாங்க. ஆக அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்தா 5 கோடி ரூபாய் உனக்கு,
அதற்கு நீ செட்டப் பண்ண. கேரள மாநிலத்திலிருந்து அந்த கனகராஜ் ஒரு 13 பேர் தயார்படுத்தினார்கள். ஆக இந்த ஆபரேஷனை செய்யறப்போ சில சம்பவங்கள் நடந்துருச்சு. ஆக இது வெளியில வந்து விடக்கூடாது என்பதற்காக அதை மூடி மறைக்க, அதற்கு பிறகு இந்த சயனை தீர்த்து கட்ட, அங்கிருந்த டிரைவர் கனகராஜ ஒழிச்சு கட்ட திட்டமிட்டார்கள். அதுல கனகராஜ் இறந்துட்டார். அது தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் தற்கொலை செய்து கொண்ட அதே நாள்ல தான் அந்த கூலிப்படைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சயனை முடிவு செஞ்சு காரில் போய் கொண்டிருக்கிற போது ஒரு லாரியை கொண்டு வந்து விபத்து ஏற்படுத்த திட்டமிட்டு விபத்து ஏற்பட்டு விபத்தில அந்த சயன் தப்பித்து விட்டார். அந்த டிரைவர் தப்பிச்சுக்கிட்டார். டிரைவர் இல்ல, ஒரு ஆள் டிரைவர் தான் கனகராஜ். ஆனால் அவர் தப்பித்தாலே தவிர அந்த சயனோடு உடனிருந்த அவருடைய மனைவி இறந்துட்டாங்க விபத்துல. மனைவி மட்டுமல்ல, அவருடைய பெண், அவருடைய மகள், இளம் வயது படைத்த ஒரு அவருடைய அந்த சயனுடைய மகள் இறந்து போயிருக்கிறார். ஆக இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. அதே போல கொடநாட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆபரேட் பண்ணக்கூடிய இன்ஜினியர் அவரும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு இருக்கிறார். இதெல்லாம் ஒரு வார காலத்திற்குள்ள நடந்து முடியுது. ஆக சந்தேகத்தின் பேரில் வழக்கு பதிவு செஞ்சு சிலரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அதுல சயனும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். அதற்கு பிறகு அவர் ஜாமீனில் வெளியில வந்திருக்கிறார். ஆக ஜாமீனில் வெளிவந்த அந்த சயன் டெகால்கோ என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்குரிய பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ், அவர் இந்த விஷயங்களை சேகரிக்கிறார். ஆக சயனை வச்சு ஊடகங்களை டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்களை எல்லாம் வரவழைச்சு ஆதாரங்களோடு இந்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆக இதுதான் இதுல யார் சொல்லி நான் செஞ்சேன், இதெல்லாம் சயன் சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையில் அக்கிரமம், ஒரு கொலை சம்பவம், கொள்ளைகள் நடந்திருக்கு. ஆக அந்த 2000 கோடி ரூபாய் இப்ப எங்க? அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா இந்த அரசு? சமீபத்தில் ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் அந்த செய்தி வந்துச்சு. டெல்லியில, மும்பையில எல்லாம் இந்த செய்தி வந்துச்சு. மும்பை வர மார்க்கெட்ல மாற்றப்பட்ட கோடிக்கணக்கான வைர நகைகளும் கொடநாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துக்கும் தொடர்பு உண்டா? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. அந்த பணத்தை வைரங்களாக மாற்றி வச்சிருந்தாங்களா? அந்த வைர நகைகள் இப்போ இந்த தேர்தலுக்காக வெளியில வந்திருக்கு. காரணம் அது மீண்டும் அங்க பணமாக மாத்தி இருக்கிறாங்க என்பதை அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடையாது. அதை கண்டுபிடிக்க போய் இவங்க மாட்டுவாங்க. அதனால விரைவில் மத்தியில நம்முடைய பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமர்ந்ததற்கு பிறகு உறுதியாக சொல்லுகிறேன், இந்த விவகாரங்கள் அனைத்தும் முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டு இதற்கு பின்னணியிலே யார் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுவது மட்டுமல்ல, அவர்களை எல்லாம் அத்தனை பேரையும் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்து வைப்பதுதான் அது நியாயம் கிடைக்கிற வகையில் அமைந்துவிட முடியும். ஆக இந்த நிலையிலே தான் விரும்புகிறேன். இப்ப சாலையில போறக்கூடிய தேர்தலை ஒட்டி தேர்தல் கமிஷனுடைய உத்தரவின் அடிப்படையிலே சாலையில ஒரு 5 லட்சம், ஒரு 5000, 50,000 எடுத்துக்கிட்டு போற வண்டிகளாம் கூட நிறுத்தி, வணிக பெருமக்களை நிறுத்தி, குடும்பத்தோடு போறக்கூடியவர்களை நிறுத்தி, திருமணத்திற்காக செல்லக்கூடியவர்களை ஏதோ கை செலவுக்கு எடுத்துக்கிட்டு போற வண்டிகள்லாம் நிறுத்தி சோதனை போடுறீங்களே. இந்த வைர நகைகளை மாற்றி பணம் போயிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிச்சிங்களா? தெரியும் உங்களுக்கு. ஆக தேர்தல் கமிஷன் தெரிந்திருந்தும் அதை கண்டுகாணாமல் இருப்பதற்கு காரணம், நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், அதற்கு காரணம் மோடி தான்.
அதுதான் நான் இன்னும் ஆதாரத்தோட சொல்லுகிறேன். சென்ற தேர்தலை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அப்ப கரூர்ல கண்டெய்னர் எல்லாம் பிடிச்சாங்க. கரூர் திருப்பூர் தான். ஆக கண்டெய்னர்லாம் ரூபாய் அன்புநாதன் வீட்டில் ரைடு எல்லாம் பண்ணாங்க. 600 கோடி ரூபாய் வரைக்கும் பிடிச்சாங்க. ஆக இதுவரையில் அது யாருடைய பணம், எங்கிருந்து, எதற்காக வந்துச்சு, எதற்காக அதை பயன்படுத்தினாங்க? ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அன்புநாதன் வீட்டில், அரசு ஆம்புலன்ஸ். அதில் வச்சு கொண்டு போன விவகாரங்கள் எல்லாம் வெளியில் அப்ப தெரிஞ்சுது. ஆனா இதுவரைக்கும் அந்த செய்தி வெளியில வரல. இன்றைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை வெளிவந்திருக்கு. இது வார பத்திரிகை தி வீக். இது அகில இந்திய அளவில் ஒரு பிரபலமான பத்திரிகை, ஏன் உலக அளவில் இது போய்கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை தி வீக். அந்த வீக் பத்திரிகையில இன்றைக்கு ஒரு செய்தி, இதை நான் கண்டிச்சு இந்த உண்மை வெளிவரணும் என்று நான் இப்ப அறிக்கை விட்டிருக்கிறேன். அது வெளியில வரும். ஆக அதற்கு ஒரு செய்தி என்ன போட்டிருக்காங்கன்னா, பையிங் த மேண்டேட் டாக்குமெண்ட்ஸ் ரிவீல் that the ADMK spent 641 crores in 2016 to bribe its way back to power. The commission seems not to have noticed என்று தலைப்பு போட்டு தி வீக் என்கிற ஆங்கில பத்திரிகையில ஒரு 4 பக்கத்துக்கு செய்தி வந்திருக்கு. சுருக்கமா நான் சொல்றேன். அதுல என்ன வெளிவந்திருக்குன்னா, 650 கோடி ரூபாய் கொடுத்து எப்போ 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 650 கோடி ரூபாய் கொடுத்து சட்டமன்ற தேர்தலை விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க. நான் சொல்லல, வீக் பத்திரிகை சொல்லுது. திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளரான சின்ராசை ஆதரித்து திமுக தலைவர் பொதுக்கூட்ட மேடையில் பேசி வந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.